மாணவர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க எடுத்துக்கொண்ட தலைப்பு நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை அப்படின்றது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான அறநூல். இந்த அறநூல் வேற ஒரு காலமும் இதற்கு சொல்லப்படுது. அற இலக்கியம் கிபி 300 முதல் கிபி 600 வரை இதோடைய காலம் சொல்லப்படுது. சங்கம் மருவிய காலம்னு சொல்றாங்க, களப்பிரர் காலம்னு சொல்றாங்க, இருண்ட காலம்னு சொல்லப்படுது. இந்த அற இலக்கியத்திற்கு வேறு பெயர்களும் இருக்கு. வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள், சங்கம், மருவிய கால நூல்கள், நீதி நூல்கள்னு சொல்லப்படுது. இந்த 18 நூல்களில் ஒன்றுதான் நான்மணிக்கடிகை. அப்ப நம்ம 11 கீழ்கணக்கு நூல்ல 18 நூல் என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்குவோம். இங்க 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு பாருங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திரிகடுகம், ஆசார கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கார் 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணை மாலை 150, கைநிலை, களவழி 40. இப்போ 18 நூல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த 11 நூல்ல முதல்ல இருக்கக்கூடிய 11 நூல்ல தான் நான்மணிக்கடிகை இருக்கு. நம்ம நான்மணிக்கடிகை மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுடைய பாடமா எடுத்துக்கொள்ளப்படுது. இப்போ நான்மணிக்கடிகையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். விளம்பி அப்படின்ற ஊர்ல பிறந்தனால இவர் விளம்பி நாகனார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 106 பாடல்கள் இருக்கு. 106 பாடல்ல முதல் 2 பாடல் கடவுள் வாழ்த்து பற்றியதாக இருக்கு. நாம் எந்த ஒரு நூலை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல கடவுள் வாழ்த்து இருக்கும் இல்லையா? அது போலதான் இதுல கடவுள் வாழ்த்து எந்த இறைவனை பத்தி பாடப்பட்டிருக்கு அப்படின்னா திருமாலை பத்தி பாடப்பட்டிருக்கு. முதல் 2 நூல் திருமாலை பத்தி பாடப்பட்டிருக்கு. மீதி 104 பாடல்கள், மொத்தம் 106 பாடல்கள் இதுல இருக்கு. இதோடைய பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா. இதுக்கு வேறு பெயர்கள் துண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நான்மணிக்கடிகைக்கு பெயர் காரணம் வேணும் இல்லையா? ஒரு நூல் இருக்குன்னா அது எதனால இந்த பெயர் நான் இந்த நூலுக்கு வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதனுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + மணி + கடிகை, நான்மணிக்கடிகை. இதில் கடிகை அப்படின்னா துண்டு, ஆபரணம், தோல்வளைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 மணிகள் கோர்த்த ஒரு மாலை ஒருத்தர் அணியும் பொழுது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். அது போல இந்த பாடல்கள்ல சொல்ல வரக்கூடிய கருத்து ஒவ்வொன்றும் மணி போன்று இருக்கும் அப்படின்றது தான் இதற்கு பொருள். ஒவ்வொரு 4 கருத்துக்கள் இருக்கு ஒவ்வொரு பாடலுக்கும். ஒவ்வொரு கருத்துமே மணி போன்று இருக்கும், நமக்கு படிக்கவும் எளிமையாக இருக்கும் அப்படின்றத தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த நான்மணிக்கடிகை 104 பாடல் இருக்கு இல்லையா? நாம இன்றைக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்க்கலாம். பாடல் பாருங்க. நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை, நலத்துக்கு அணி என்ப நாணம், தனக்கு அணியாம் தான் செல் உலகத்து அறம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு அடியிலையும் ஒரு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த 4 அடி பாடல்கள்ல பாருங்க, ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ முதலுக்கான பொருளை பார்ப்போம். இங்க பாருங்க, படத்தோடைய காமிச்சிருக்கேன். நல்ல நிலத்துக்கு அணிகள நெல்லும் கரும்பும். அங்க ஃபர்ஸ்ட் அந்த பாடலடி என்ன? நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். இப்போ இங்க கொடுத்துருக்கு பாருங்க, ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலம் பார்க்கறதுக்கு வெறுமையாக இருந்தா நல்லா இருக்குமா? நாம இப்போ ஒரு பயணம் போயிட்டு இருக்கோம், சுத்திலும் ஒரே வண்டி சவுண்டு, ஹாரன் சவுண்டு இது மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பசுமை நிறைந்த பகுதி வருது. அந்த பசுமை நிறைந்த பகுதியை பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு வெறுமையான பயணமாக இருந்தாலும் கூட, ஒரு வருத்த நிலையில போயிட்டு இருந்தாலும் கூட, இந்த மாதிரி பசுமையான சூழலை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்ப அந்த ஒரு நிலமானது பசுமையாக இருந்தால் மட்டும்தான் அது அழகாக இருக்கும். இங்க ஒவ்வொரு லைனுக்கும் அணி அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா பாடல்ல? அணி என்றால் அழகு என்று பொருள், சரியா? அப்ப நிலமானது அதுல நெல்லும் கரும்பும் இருந்து பசுமையாக இருந்தால்தான் அது அழகாக இருக்கும். அதே போல குளமும் அப்படிதான். வெறுமையாக இருந்தால் குளம் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. இப்போ இது போல அந்த ஒரு குளத்துல நீர், அதுக்கான தாமரை பூவு, அந்த இலைகளோடைய பார்க்கும் பொழுது அந்த குளம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்ப நிலம் அப்படின்னா அதுக்கு வந்து நெல்லும் கரும்பும் பசுமை இருக்கணும். அதே போல குளம் அப்படின்னா அது தாமரை பூவோட இருந்தாதான் அதற்கான அழகு அப்படிங்கிறாரு. அடுத்து பெண்மை. பெண்மை என்றாலே அழகுதான் என்றாலும் கூட அதற்கு தனிப்பட்ட ஒரு அழகை வந்து இங்க ஆசிரியர் சுட்டி காமிச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்மை என்றால் நாணம் அப்படிங்கிறாரு. நாணம் என்றால் என்ன? வெட்கம். பெண்கள் வந்து வெட்கப்படக்கூடியது ஒரு தனி அழகு அப்படின்றத வந்து இங்க சொல்லியிருக்காரு. இப்போ 3 அடியிலையும் ஒவ்வொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்மளுக்கு இறுதியான கருத்து தான் ரொம்ப முக்கியமானது. தனக்கு அணியாம் தான் செல் உலகத்து அறம். 3 கருத்து நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இறுதியான கருத்தை பாருங்க. தனக்கு அணியாம் தான் செல் உலகத்து அறம். மனிதராக பிறந்த நமக்கு என்ன அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அறம் செய்ய வேண்டும். இங்க கொடுக்குற மாதிரி பிக்சர் பாக்குறீங்களா? அங்க வந்து காசு போடுறாங்க இல்லையா? அவங்களால முடியல, அவங்க வந்து இவங்க உதவி செய்யறாங்க. இப்ப நாம வந்து இங்க வந்து நமக்கு வந்து சாரி கொடுக்குற மாதிரி இருக்கு. என்ன இல்லையோ, ஒருத்தருக்கு என்ன இல்லையோ அதை நம்மளால முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நாம் இந்த உலகத்துல எங்கு சென்றாலும் மதிக்கப்படுவோம் அப்படின்றதான் இறுதி அடியா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சங்க இலக்கியம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சங்க இலக்கியத்துல புறநானூறு பாடல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு இருக்கு. உண்டி அப்படின்றது வந்து உணவு. ஒரு பசின்னு வந்தவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது எப்படிப்பட்ட செயல்னா, அவங்களுக்கு உயிரே கொடுக்குற மாதிரி. நாம வந்து நம்ம சாப்பாடு தான் சாதாரணமா வாங்கி கொடுத்துருப்போம். ஆனா அவங்க நீ தெய்வம் மாதிரி அப்படின்னு நம்மளை வணங்கிட்டு போவாங்க. அப்ப அந்த அறம் வந்து நம்மள தெய்வமாக அங்க பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்து வந்து நம்ம அறநூல்களையும் முதலாவது இருக்கக்கூடியது திருக்குறள். திருக்குறள்ல வந்து அறம் செய்வதுதான் இன்பம் அப்படிங்கிறார். அறம் தான் இன்பம், அதை தாண்டி இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. அறம் செஞ்சு பாருங்க, தன்னை அறியாமையே தனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இப்ப யாராவது உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க முடியுது, அவங்க முகத்துல வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளையே ஒரு மகிழ்ச்சி அடைய செய்யும். அந்த அளவுக்கு வந்து அறம் வந்து சிறப்பாக பேசப்படுது. நம்ம காப்பியத்துல மணிமேகலை இருக்காங்க, அச்சய பாத்திரத்தை வச்சு எல்லாத்துக்கும் உணவு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அது அறம்ன்றது வந்து எல்லாருக்கும் நாம் செய்யக்கூடாது. நோய்வாய்ப்பட்டவங்க, வறியவர்கள், முதியவர்கள், இந்த மாதிரிதான் நம்ம இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடியதுதான் உண்மையான அறம். இருக்கவங்களுக்கே எடுத்து கொடுக்கறது அறம் ஆகாது. இப்ப இறுதி அடியில அததான் சொல்லியிருக்காரு. தனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தன்னால் இயன்ற அளவு மற்றவங்களுக்கு அறம் செய்ய வேண்டும் அப்படின்றதான் இந்த பாடல்ல கடைசி லைனா சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பாடல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான பாடல். இப்ப நாம என்ன பண்ணணும், எல்லாரும் கண்டிப்பாக இன்றில் இருந்து நம்மால் முடிஞ்ச அளவு யாருக்காவது அறம் செயல் செய்ய வேண்டும். நம்ம பெரிய அளவு செய்யணும்னு இல்லை, உங்களால முடிஞ்சது எதுவோ அதை செய்யணும். அதை தான் இங்க வந்து பாடல் மூலியமா உங்களுக்கு விளக்குறாங்க. நன்றி.